தமிழ் வளர்த்த மதுரை என்று மதுரைக்கு மறுபெயர் உண்டு. தமிழ் வளர்த்த மதுரை என்றால் நம் நினைவுக்கு வருவதெல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான். தமிழ் 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 என்று தமிழுக்காக அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், தமிழ் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற பற்று, தமிழ் கலாச்சாரத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு, தமிழ் மொழிக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், திருக்குறளை பற்றி அவர்கள் பேசாத மேடையே கிடையாது. இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் திருக்குறளை பரப்பக்கூடிய தமிழராகவே நம்முடைய பிரதமர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றிலே தமிழகத்திற்கு புதிய பாராளுமன்றத்திலே செங்கோல் வைத்து பெருமை தேடி தந்த பிரதமர் நம்முடைய பிரதமர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. மதுரை முன்னேற வேண்டும் என்றால், வளர வேண்டும் என்றால், சிறக்க வேண்டும் என்றால், உயர வேண்டும் என்றால் அதற்கு பல விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம், அவசரம் இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி எதிர்கட்சிகள், குறிப்பாக ஆளுகின்ற கட்சியினுடைய ஒரு அமைச்சர் ஒரு செங்கல்லை காட்டி கொச்சைப்படுத்துகிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை தென்னிந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே மதுரைக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அது வரலாற்று வரப்பிரசாதம் தமிழக மக்களுக்கு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. தென்னக மக்களுக்கு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு காலக்கெடுவுக்குள் இங்கே வரும், அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்படித்தான் ஒவ்வொரு திட்டங்களையும், மத்திய அரசு திட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் காலதாமதமின்றி முறையே சரியே ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வராததற்கு அவருடைய வாய்மூர்த்தமே காரணமாக இருக்கிறது. ஒரு நல்ல மருத்துவமனை இங்கே வர வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களிலிருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து இங்கே உயிர் பிழைக்க வேண்டும், மேலும் பல வருடங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே இந்த மருத்துவமனை இங்கே வருவதற்கு அவர்கள் துணை நிற்பதற்கு பதிலாக மருத்துவமனை பல்வேறு நியாயமான காரணங்களால் சற்று தாமதமாக வந்தாலும் முறையே சரியே வரும் என்று மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க தவறி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை.